ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நாங்கள் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோ கண்டினியூவாக இது இருக்க போகுது. அண்ட் போன வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு 2 சாப்டர் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணா பாருங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த ஒரு மாங்காவோடைய நேம் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. சொன்னாத காப்பிரைட் ப்ராப்ளம் வரும்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன். பட் இந்த டைம் சொல்கிறேன். இது என்னன்னா செகண்ட் லைஃப் ரேங்கர் அப்படிங்கிற இந்த ஒரு மாங்கா தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா பாருங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் லைஃப் ரேங்கர் அண்ட் 7th and 8th சாப்டர் தான். அண்ட் வாங்க இஷ்டம் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல என்ன இருக்குன்னா அவங்க எல்லாம் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க நம்ம ஹீரோவை. அப்ப நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தவங்களை நம்ம ஹீரோவும் வேகமா போயிட்டு எல்லாத்தையும் கொண்டுறான். அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாத்தையும் முடிச்சிடறான். அண்ட் அதே சமயத்துல மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் மூஞ்சிலே குறித்து அப்படியே படுக்க போட்டுறான். எதுக்குன்னா திருப்பி அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போட்டுறான். அப்ப அந்த சின்ன பையன் அப்பதான் பாப்பான் பார்த்துட்டு இந்த அண்ணன் இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படி சொல்லிட்டு அவனு ஷாக் ஆயிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்னா இல்ல எங்க எந்த ஏதோ பண்ணிருப்பாங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி பண்ண விஷயத்துக்கு நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். அண்ட் நானும் உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா ஒரு வாரியரா மாறுவேன் அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அவனை பார்த்துட்டு நீ எக்காரணத்துக்கு கொண்டு என்ன மாதிரி ஒரு வாரியரா மட்டும் அவனு நினைக்காத, இந்த இடத்த விட்டு நீ போயிரு, இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவான். கிளம்பின உடனே அப்படியே இன்னொரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க. அவன் ரெட் கலர் முடி வச்சிருக்கான். இவன் ரெட் பொடினே சொல்லிக்கலாம். அண்ட் இவன் என்ன சொல்றான்னா இந்த சீன்லாம் பார்த்துட்டு இவன் ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அண்ட் நீ இதை பாத்தியான்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட சொல்றான். அண்ட் அதுக்கு அவன் தூங்கிட்டு இருக்கிறான். என் தூக்கத்தை கெடுக்காத அப்படி சொல்லிட்டு சரி எந்த விஷயத்த சொல்ற அப்படி சொல்லிட்டு அவனு கேட்கறான். அதுக்கு அந்த ரெட் முடியும் சொல்றான், நீ அந்த சீனை பாத்தியா என்னன்னு தெரியல, பட் நான் சொல்றேன் அது என்னன்னு. ஆல்ரெடி ஒரு டீம்மேட்ஸ் அவனை பிட்ரே பண்ணிட்டாங்க. அதுல எப்படி தப்பிச்சு வந்துட்டான். ஆனா திருப்பி அவன் கொல்ல பார்த்தாங்க. அப்போ ஒருத்தன் காப்பாத்தினால அவன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான். அத்தனை பேர் ஈஸியா ஹேண்டில் பண்ணா அப்படின்னு சொல்லும் போதே சரிப்பா அதுக்கு என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, அது சொல்லி மட்டும் என்ன ஆயிர போகுது அப்படி சொல்லிட்டு அந்த சோம்பேறியா இருக்கிறவன் சொல்றான். அதுக்கு இந்த சிவப்பொடி என்ன சொல்றான்னா அந்த மாஸ்க் போடுறது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறான். அண்ட் நம்மள மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கிறான். அண்ட் அவன் நம்ம டீம்ல சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்த ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவனே தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால நம்ம டீம்ல சேர்த்துக்கிட்டா நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவன் நீ சொல்ற மாதிரியே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம டீம்ல அவனை சேர்த்தியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவனை ஒரு ப்ரௌன் முடின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த ப்ரௌன் முடிக்காரனும் சொல்றான் ஓகே நம்ம அவனை சேர்த்துக்கலாம். அப்ப இந்த ரெட் முடியும் சொல்றான் அவன் அதை மட்டும் பண்ணல, அதே மாதிரி டுட்டல் கோஸ்ட் தனியால முடிச்சிருக்கான். அந்த மாதிரி யாருமே பெருசா பண்ணதே இல்லை. அண்ட் இவன் முடிச்சிருக்கான். அதனால இவன் ஓவர் பவர்டா இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லும் போது இதுக்கு இன்னொருத்தரும் சரி ஓகே அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கலாம் அப்படி சொல்லி இவனும் சொல்லிடுறான். அப்படி நம்ம ஹீரோ காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு 4 விதமான கேட்ல இருக்கிறான். அண்ட் அப்பதான் அவன் தம்பியோட ஞாபகம் எல்லாம் வருது. அதுல ஒரு அவன் தம்பி என்ன பண்ணிருப்பான்னா ப்ளூ கேட்ல உள்ள போயிருப்பான். ஏன்னா அது இருக்கிற ஈஸியான கேட்டு. அண்ட் ஒவ்வொரு ரேங்க்ல இருக்கும். இருக்கிற கொஞ்சம் டஃப்பான ரேங்க் பிளாக் தான். அண்ட் அதே டைம்ல அதுல ஒரு சீக்ரெட்டான வெப்பன் இருக்குதுன்னு நம்ம தம்பியோட மெமரியெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம அந்த ஹீரோ என்ன பண்ணுவானா நான் பிளாக் கேட் தான் டைம் சூஸ் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பிளாக் கேட் எதோ சூஸ் பண்ணி உள்ள போவான். அண்ட் உள்ள போன உடனே ஒரு வித்தியாசமான பிளேஸ் இருக்கும். அங்க ஒரு வாட்டர் இருக்கும். அங்க நிறைய தண்ணிலாம் இருக்கும். அண்ட் இதை பார்த்துட்டு உள்ளக்கு இது எனிமீஸ் கீது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கள்ளத்துக்கு உள்ள போடுறான். அது பாட்டு உள்ள மட்டும் தான் போகுது. அண்ட் எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி அப்பனா எங்க சீக்ரெட் வழி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவன் டிராகன் ஐஸ் யூஸ் பண்றான். யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு இடம் மட்டும் ஒரு டிஃபரெண்டா தெரியுது. நம்ம ஹீரோ அங்க போய் பிரஸ் பண்ணும்போது ஒரு டோர் ஓபன் ஆகுது. அண்ட் இதான் இதோட என்ட்ரன்ஸ். நம்ம ஹீரோ அந்த என்ட்ரன்ஸ்குள்ள மெதுவாக போக ஆரம்பிக்கிறான். அண்ட் போகும்போது ஒரு இடத்துல பார்த்தா நிறைய விதமான எறும்பு, அதாவது எறும்பு தான் நிறையவே இருக்குதாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு வேற ஒன்று தான் ஞாபகம் வருது. அது யாருன்னா ஒரு மேட் சயின்டிஸ்ட் தான் அவனுக்கு ஞாபகம் வராங்க. அந்த சயின்டிஸ்ட் யாருன்னா ஒரு வித்தியாசமான ஆளு. நிறைய விதமான பாய்சனை டெஸ்ட் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறது, அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. அண்ட் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு எண்ணம் தோணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள போயிட்டே இருக்கிறேன். அண்ட் உள்ள போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சென்சேஷன். இந்த இடத்துல அந்த சென்டிபீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரியும். அண்ட் அதுக்கு கிடைச்சா நம்ம பவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டே உள்ள போயிட்டு இருக்கிறான். அண்ட் போகும்போது சைடுல சென்டிமீட்டர்ல போயிட்டு இருக்குது. அண்ட் அப்பதான் ஃபைனலா பார்த்தா ஒரு பெரிய சென்டிமீட்டர் நம்ம ஹீரோக்கு பின்னாடி போயிட்டு இருக்குது. அது நம்ம ஹீரோட ரொம்ப பெருசா இருக்குது. நம்ம ஹீரோக்கு பின்னாடி போகுதுங்கிறது நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டா பின்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமா ஏதோ ஒன்று போகுது அப்படி சொல்லி அவனு சென்ஸ் பண்ணி அவன் என்ன பண்றான்னா அவன் டேக் எடுத்து வேகமா அது மேல தூக்கி வீசுறான். அண்ட் அது மாதிரி அது பட்டுருது. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு கொஸ்ட் வருது. என்னன்னா இந்த மாஸ்டர் நீங்க கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ரிவார்ட்
ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படி சொல்லி அந்த சிஸ்டம் வந்துட்டு ரிவார்டு வந்து ஆப்ஷன் பண்ணுது. அப்பதான் நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம வந்து இது எப்படி டிஃபீட் பண்ணிடலாம் அண்ட் இதுவே வந்து கொஸ் கொடுத்துருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா வந்து அதோடைய ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குது. இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ஹீரோட ஒரு ஸ்கில் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது அண்ட் டிராகனைஸ் யூஸ் பண்ணி அதோட வீக் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து டிராகனைஸ் வந்து யூஸ் பண்றான். அண்ட் அப்பதான் வந்து அதோடைய கோர் அதாவது அதோட வீக் பாயிண்ட் வந்து அவனுக்கு தெரியுது. இது வந்து மத்த ஆப்பனன்ட் மாதிரி வந்து நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியாது அப்படி சொல்லிட்டு அதை வந்து வர வச்சு அப்ப அதுல வந்து அவன் டாஜ் ஆகி வந்து அவன் வந்து கோர்ல வந்து குத்தலாம்னு சொல்லி வந்து நேரா போய் கோர்ல வந்து குத்துறான். பட் அவன் குத்த முடியல. ஐ மீன் கத்தி உள்ள இறங்கிருது. பட் அவன் அதுல வந்து 2 ஸ்கில் இருக்குது. அப்பதான் வந்து இதுக்கு வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அதோட வாழை வச்சு வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிடுது. அண்ட் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ வேகமா போய் செவுத்துல அடிச்சு வந்து கீழே விழுந்துடுறான். அண்ட் அவன் வாயில இருந்து ரத்தம் வந்துடுது, உடம்புல இருந்து ரத்தம் வந்துடுது. அவனால சுத்தமா முடியல. அந்த டைம்ல தான் வந்து கோல்டு பிளேட்டுங்கிற அந்த ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் இந்த ஸ்கில் வந்துட்டு அவங்களோட வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் அதாவது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சாந்தமா மாத்திரும். அதே சமயத்துல இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல வந்து நல்லா ஈஸியாக வந்து யோசிக்க வந்து அது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து சாந்தமாயிட்டு அண்ட் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அது டக்குன்னு அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட டேகர் எடுத்து அந்த சென்டிபீட்டோட தாடையில வந்து அப்படியே குத்தி அண்ட் வால் வரி அப்படியே பிடிச்சி கிழிச்சு அவன் கோரையை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சென்டிபீட் அப்படியே வந்து விழுந்துருது. நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து படுத்துறான். ஏன்னா நம்ம ஹீரோட போன்ஸ் எல்லாம் வந்து ஃபிராக்சர் ஆயிருந்துச்சு. அதனால சுத்தமா முடியல. ஆனாலும் வந்து முடியாத டைம்லயே வந்து அந்த சென்டிபீட்டை வந்து அறுத்து எடுத்து அதுல வந்து அவனோட அந்த சென்டிபீட்டோட ஹார்ட் இருக்கும் அதை எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படி இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த அந்த டீம்மேட் இருக்காங்கல்ல அதாவது நம்ம ஹீரோ கூட வந்துட்டு போன வீடியோல வந்துட்டு அட்டாக் பண்ணிருப்பான்ல அந்த டீம்மேட்டோட லீடருக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்பதான் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒருத்த வந்து அட்டாக் பண்ணிருக்குன்னு மாஸ்க் போட்டுருந்தான். அவன் வந்து டுட்டோரியல் கோஸ்ட் வந்து தனியாவே வந்து முடிச்சிருந்தான். அண்ட் அதே சமயத்துல வந்து ஓவர் பவர்டாவும் இருந்தான் அப்படி சொல்லி அவன் டீம்மேட்ஸ்ல வந்து சொல்றாங்க. யாருன்னா வந்து அவன் அந்த வைஸ் லீடர்லாம் இருந்தாங்களே அந்த வைஸ் லீடர் மீதிகளை உயிரோட இருக்கிறீங்க அவங்க தான் வந்துட்டு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கேட்ட அந்த லீடருக்கு வந்து பயங்கர சாக்கு. இந்த மாதிரிலாம் ஒருத்த வந்து பண்ண முடியுமா? அதாவது தனியால வந்துட்டு இந்த மாதிரி டுட்டோரியல் கோஸ்ட் வந்து முடிக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியான விஷயமா? ஒருவேளை இங்கே சும்மா கிட்ட வந்து அடிச்சு விடுறாங்களோ அப்படி சொல்லி லீடர் வந்து யோசிக்கிறான். சரி என்னவா இருந்தா என்ன அவனை வந்துட்டு நம்ம டீமுக்கு வந்து சேர்த்து ட்ரை பண்ணலாம். ஒருவேளை சேரல அப்படி சொன்னாலாம் அவன் செஞ்ச தப்புக்கு அவனை வந்துட்டு தண்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த லீடர் வந்து சொல்றான் நம்ம ஹீரோ பத்தி தெரியாமையே. அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. அண்ட் இந்த சாப்டர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இவங்க வேற இப்படி வந்து தனியா நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து இங்க என்ன கலடா வந்து பண்ணிவிட போறான்னு தெரியல. அண்ட் போக போக இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஹீரோ வேற வந்துட்டு பவர்ஃபுல் ஆயிட்டே போயிட்டே இருக்கிறா. அண்ட் அது இல்லாம புதுசா 2 கேரக்டர் காமிச்சாங்க அவங்க யாருன்னு தெரியல. அதுல அந்த வந்து முடியல வச்சு சொன்ன பாத்தீங்களா அதுவே எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அதனால முடி வச்சு சொல்லலாமா இல்ல நேம் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா கூட நான் சொல்லுவேன். தெரிஞ்சிச்சுன்னா வந்து நான் அடுத்த வீடியோல வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்க சப்போர்ட் கொடுத்ததுல ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொருத்தங்களாம் வந்து 2 வீடியோல வந்து போட சொல்றீங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சு தொலையுது. என்ன பண்றது இன்னைக்கு கூட வந்து பயங்கர மழை. ஆனாலும் வந்து உங்களுக்கோசரம் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறேன். அண்ட் அதனால வாய்ஸ் ஓவர் எப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். மழை பெஞ்சனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். பட் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு சவுண்டுகள்லாம் இருக்கும். அதனால அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா நான் ஃபுல்லா பாத்துட்டேன் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க. சரி ஓகே அண்ட் பை பை சொல்லி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம்.